அரங்கத்துக்குள் நடக்கிறது. ஒரு நாள் தமிழ் தேசிய சோசலிச குடியரசு, தமிழ் தேசிய அரசு மலர்கிற ஒரு வார காலங்கள் தமிழர் பண்பாட்டு திருவிழா என்று நடக்கும். பல இடத்துக்கு என்னை கூப்பிட எப்படி பயப்படுறாங்களோ அப்படி அவரை கூப்பிட பயந்துட்டாங்க. அவர் ரொம்ப நல்லதா போச்சுன்னு புத்தகமாக போட்டு வெளியிட்டார். இங்கே பல பேர் தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு போயிட்டாங்க. அது திருடனுக்கு ரொம்ப வசதியாயிருது. ஏன்னா அவன் திருடுறான். டே அயோக்கிய பயல திருடியாடா நான் தடுக்க போகும்போது சிச்சி அதெல்லாம் போகாதடா, டே அது திருடன், டே அவன் திருடுற வசதியா. செப்பரேட்டிஸ்ட், பாசிஸ்ட், சாவனிஸ்ட் இதெல்லாம் நமக்கு வச்சிருக்கிற சிறப்பு பெயர்கள். தமிழ் படின்னு சொல்லு, நீ தமிழ் சாவனிஸ்ட், தமிழ் தீவிரவாதி. ஆனா இந்தி படி சமஸ்கிருதம் படிங்கிறத இந்தி தீவிரவாதம் சமஸ்கிருத சாவனிசம் இல்லைன்னா பேச மாட்டான். அவன் வரலாற்றில் இப்பதான் முதலாக ஒரு எதிரியை பார்க்குறான். என்னை பார்த்த உடனே செதறிச்சு ஓடுறான். சிவா நீ முதலமைச்சர் ஆகிறதுக்கு தான் ஆசைப்பட்டு கட்சி ஆரம்பிச்சியா? நான் என்ன சொல்லியிருப்பேன்? இல்லை இல்லை முச்சந்தில் நின்று கத்திட்டே சாகிறதுக்கு தான் நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். அண்டா டே நீ நினைச்சு பாரு, இதை ஏன் எவனுக்கிட்டமே கேட்கல? ஏன் என்னைய மட்டும் பார்த்து கேட்கணும்? இப்போ இல்லாட்டி எப்போ தமிழ் தானே எழுதியிருக்க. IPPO இப்போ எப்போ EPPO எப்போ. இவனை எந்த செருப்பு வச்சு அடிப்பா? 8 விழுக்காடு. நாள் தான் சின்னத்தை கொடுத்தோம், என்னைய ரைடெல்லாம் விட்டோம். அவன்கிட்ட காசும் இல்லை, ஒரு தொலைக்காட்சியும் காட்டாது. ஆனாலும் 8 விழுக்காடு வாங்கியிருக்கான. எங்கெங்க வாங்கியிருக்கான்னு பார்த்தா இந்த தமிழர்கள் எப்போதும் பழம்பெருமையே பேசிக் கொண்டிருப்பார்கள். ஒன்னார் என்றால் வரலாறையே பேசிக் கொண்டிருப்பார்கள். இப்படியெல்லாம் நம்மளை இழிவுபடுத்துவதை நீங்கள் இன்றும் கேட்கக்கூடும். நம்முடைய ஐயா காப்பா அரவாணன் நமக்கு சொல்வது, நாம் பழம்பெருமை பேசுவது பீற்றிக்கொள்ள அல்ல, நம்மை நாமே ஒரு முறை தேற்றிக்கொள்ள என்பதை வரலாறு தான் ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் வழிகாட்டுகிறது. வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம். இது ஹோசிமின் சொன்னது. வரலாற்றில் எழுச்சி பெற முடியாத எந்த இனமும், வரலாற்றில் தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சி பெற முடியாது. இது லெனின் சொன்னது. வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது. இது அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் நமக்கு கற்பித்தது. அதுதான் இங்கே மேலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. வரலாற்றை படிப்போம், வரலாற்றை படைப்போம். எம்முடைய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் வரலாற்றை படி, நீ வரலாற்றை படை, வரலாறாகவே வாழ் என்று கற்பித்தார். இயற்கை எனது நண்பன், வாழ்க்கை எனது தத்துவ ஆசிரியன், வரலாறு என் வழிகாட்டி என்றார். நமக்கு மட்டுமல்ல என் உடன் பிறந்தார்களே, உலகில் எல்லா மொழிவழி தேசிய இனத்திற்கும் வரலாறு தான் வழிகாட்டும். வரலாற்றில் அங்குதான் நாம் எங்கு வாழ்ந்தோம், எங்கு வீழ்ந்தோம். அதை கற்காதவன், கடந்த காலம் தெரியாதவனுக்கு நிகழ்காலம் இல்லை, நிகழ்காலம் தெரியாதவனுக்கு எதிர்காலம் இல்லை. கடந்த காலத்தை ஒருவன் குனிந்து பார்ப்பதென்பதே நிகழ்காலத்தில் நிமிர்ந்து நிற்கத்தான். அது தெரியாத ஒன்றும் செய்ய முடியாது. வேற இழந்த மரமும் வரலாற்றை மறந்த இனமும் வாழாது. அப்ப வரலாறு என்பது ஏடுகளின் பக்கங்களை நிறைத்திருக்கிற வெற்று வார்த்தைகள் அல்ல. இது நிகழ்காலத்திற்கான அடித்தளமும் எதிர்காலத்திற்கான உயிர் தொடர்பும் என்கிறார் ஹிட்லர். வரலாறுனா சும்மா வெறும் வரலாறு அப்படின்னு படிச்சு பரீட்சைக்கு தேர்வுக்கு எழுதுறது இல்லை. இது வரலாறு தெரியாதவனுக்கு போர்க்குணம் இருக்காது. வாழ்ந்ததும் விழுந்ததும் தெரியாதவன் எப்படி போராடுவான்? நான் யாருன்னு தெரியாம எப்படி நிமிருவேன்? வரலாற்றில் நிராகரிக்கப்பட்ட இனத்தின் மக்கள், புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் தமிழ் மக்கள். தமிழர்களுக்கென்று வரலாறு கிடையாது, இலக்கிய சான்றுகள் தான். இங்க பேசிய நம்முடைய யாழினி கூட சொன்னார்கள், கல்லணை நம்முடைய உலகத்தின் முதல் கட்டப்பட்ட கல்லணை. அந்த அணை எது? கல்லணை. கட்டியவன் கரிகால் பெருவளத்தான். அப்ப அது என்ன தெரியுது? நமக்கு என்ன கல்லணை கட்டிக்கான், கரிகாலம் ஆண்டுக்காண்டா. இந்த பெருவுடர்கள் ராஜராஜ சோழனாடா, அருண்மொழி சோழன் அரசனுக்கு அரசன். அங்கேயும் பாருங்க ராஜராஜன் அப்படிதான் இருக்குது. பேரரசன், அரசனுக்கு அரசன், மாமன்னன் அப்படி இருக்க வேண்டிய இடத்துல 3 சொல்றது பாருங்க. அரசனுக்கு அரசன் போடலாம், பேரரசன் போடலாம், மாமன்னன் போடலாம். ஆனால் ராஜராஜன் சமஸ்கிருதத்தில் வைக்க பேரை வச்சுட்டு அங்க என்ன இருக்குது? பெருவுடர்களை பார்க்கும்போது
அருண்மொழி சோழன் ஆண்டிருக்கான் தெரியுது. இந்த நாகநாதர் கோயில், இந்த வீரநாராயண ஏரியை பார்த்தா அரசேந்திர சோழன் ஆண்டிருக்கான், அவன் கட்டியிருக்கான். இப்படிதான் சான்று இருக்கு. சிலப்பதிகாரம் படிக்கும்போது கால் சிலம்பை உடைத்து நீதியை நிலைநாட்டினால் பாண்டிய நெடுஞ்செழியன் மதுரை ஆண்டிருக்கான். சிலப்பதிகாரம் தான், இலக்கிய சான்று தான், வரலாற்று சான்று இல்லை. என் தலைவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரே வாரத்தில் முடிச்சிட்டாரு. வரலாற்றை படைப்பவனுக்கு வரலாற்றை எழுத நேரம் இருக்காது. இந்த வரலாற்றை படைக்கிறவர்களாக இருந்துட்டான் எல்லாம் நம்ம ஆளுக. எழுதலை, எழுதின எவனு என் வரலாறு எழுதின எவனு யாழ் இல்லை. அவன் விருப்பத்துக்கு கதை விட்டு போயிட்டான். எதுவும் என் வரலாறு இல்லை. நீ பொன்னியின் செல்வன் தான் அருண்மொழி சோழன் வரலாறு நினைச்சுன்னா அது மாதிரி பைத்தியக்காரதான் எதுவும் கிடையாது. இந்த படத்தை பார்த்துட்டு நினைச்சின்னு வச்சுக்க, அது இலக்கியம், புதினம், காப்பியங்கள், காவியங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் பொய் பேசும். சுவைபட சொல்வதற்கு, நயம்பட குறைப்பதற்கு பொய் பேசும். ஆனால் வரலாறு பொய் பேசக்கூடாது, பொய் பேச முடியாது, உண்மைதான் பேசணும். அப்ப வரலாற்றில் இருந்துதான் ஒவ்வொரு தேசியனமும் எழுச்சி பெற முடியும். அதனால அம்பேத்கர் அதுக்கும் என்ன சொல்றாரு? வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்கிறார். அப்படி தங்களுக்கான வரலாற்றை புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் நாங்களே எழுதுகிறோம். அந்த எழுதுகிற முயற்சியின் ஒரு படிதான் இந்த பண்பாட்டு மீட்சி, தமிழக செயற்கள பெண்கள் நடத்துகிற இந்த கண்காட்சி. இதை பார்க்கிற போது ஒரு பெரு நம்பிக்கை. ஓசோ சொல்றான்ல, நீ என்னடா ஒவ்வொரு நாளையும் அறுவடைக்கான நாளா கருதுற, ஒவ்வொரு நாளையும் விதைப்பதற்கான நாளா கருதுறாங்கிறான். அப்படி எங்க முன்னோர்கள் விதைத்த விதை இந்த நான், இந்த என் தங்கை, இந்த எங்க மாமா, என் தம்பி, இந்த எங்க ஐயா, இந்த என் தங்கை எல்லாம் நிற்கிறாங்க. அந்த விதை விதைத்தவன் உறங்கினான், விதை உறங்கல. இதான் பிடல் காஸ்ட்ரோ சொல்றான் பாருங்க, விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காது. என்றோ எங்கள் முன்னவர்கள் தூவிய விதை முளைத்து வருது. அப்படி அங்க போய் பார்க்கும்போது என்ன சொல்லுது? நாங்க ஊர் ஊரா இதை சொல்லிக்கிட்டு வரோம். எங்களுக்கு முன்னாடி 4 வயசு 5 வயசு பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்முடைய பாரம்பரிய உணவு வகை என்னவென்றால் 5 இணை நிலங்கள் என்னவென்றால்ங்கிறான். அப்போ ஒரு ஜிவ்னு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு உணர்ச்சி ஏறுதுல, எப்படி இங்க விதைத்தவனும் உறங்கல, விதையும் உறங்கல. ஒரு நம்பிக்கையை நமக்குள்ள இளைய தலைமுறை பிள்ளைகள், நாளைய நம்பிக்கை நாற்றுகள் விதைக்கிறார்கள். தமிழ் தேசிய நம் எழுச்சி வருகிறது, தமிழ் தேசிய வரலாறு மீட்சி வருகிறது. பாரதி சொன்னால, வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று, எவ்விடத்தை வீழ்ந்தோம் என்று கருதினீரோ உலகத்தீரே, அவ்விடத்தை நாம் எழுந்தோம் என்பதை காட்டுவதற்காகத்தான் இந்த வேலையெல்லாம் நடக்குது. அதிகாரமற்ற எளிய மக்களாக இருப்பதால் ஒரு அரங்குக்குள்ளே இந்த கண்காட்சி, எங்கள் வரலாற்று ஆவணங்கள் எல்லாம் என்று ஒரு கண்காட்சி ஒரு சின்ன அரங்கத்துக்குள் நடக்குது. ஒரு நாள் தமிழ் தேசிய சோசலிச குடியரசு, தமிழ் தேசிய அரசு மலர்கிற போது, இது அரசு பெருவிழாவாக இதே நிலத்தில், இதே என் தங்கையின் மாமாவுடைய தலைமையிலே தமிழ்நாட்டில் 3 நாட்கள் அல்ல 1 வார காலங்கள் தமிழர் பண்பாட்டு திருவிழா என்று நடக்கும். புரட்சியாளர் அம்பேத்கர் அறிவாசான் சமய புரட்சி இல்லாத அரசியல் புரட்சி வெல்லாது என்று கற்பித்தார் நமக்கு. நான் அதை படித்தேன். அது புத்தகமாக எல்லோருக்கும் கிடைக்க வாய்ப்பில்லை. அவர் ஒரு மாநாட்டில் பேசுவதற்கு அவரை அழைத்திருந்தார்கள். அவர் சரி என்று சொல்லியிருந்தார். இருந்தாலும் ரொம்ப எதையாவது பேசிவிட்டு போடுவானே நினச்சி மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்தவர்கள், ஐயா நீங்கள் என்ன பேச போறீங்கன்னு கொஞ்சம் முன்கூட்டியே எழுதி கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்ட்டு. நம்ம தான் எதுக்கும் பயப்படுறாள் இல்லையா, என்ன பேசுவேன்னு எழுதி கொடுத்துட்டா. அப்படி அவன், ஐயா நீங்கள் மாநாட்டுக்கே வர வேணாம்ட்டான். இப்போ பல இடத்துக்கு என்னை கூப்பிட எப்படி பயப்படுறாங்களோ அப்படி அவரை கூப்பிட பயந்துட்டாங்க. அவர் ரொம்ப நல்லதாக போச்சுன்னு புத்தகமாக போட்டு வெளியிட்டார். அவர் 10-15 பக்கம் தான். ஒரு மேடை பேச்சு எவ்வளோ நேரம் தயார் பண்ணியிருப்பாருன்னு பாருங்க. அதை படிக்கும்போது அதில் என்ன சொல்கிறாரு, இங்கே பாடுறா, அரேபியர்களின் அரசியல் புரட்சிக்கு காரணம், அரசியல் வெற்றிக்கு காரணம் நபிகள் நாயகத்தினுடைய மத சீர்திருத்தம் தான்டா. ஐரோப்பியர்களுடைய அரசியல் வெற்றிக்கு காரணம் மார்ட்டின் லூதர் கிங் போன்ற இந்த மத சீர்திருத்தவாதிகள் தான்டா. இந்த சீக்கியனுடைய மத அரசியல் வெற்றிக்கு காரணம் குர்ஆனை கொண்டு வந்த மத சீர்திருத்தம் தான்டா. இந்த மராட்டியர்களுடைய மராட்டிய ஞானிகளினுடைய மத சமய சீர்திருத்தங்கள் தான்டா. இப்படி சொல்லிக்கிட்டே வருவாரு. வந்து கடைசியா உதாரணங்கள் போதுமா இன்னும் வேணுமான்னு கேட்டிருக்காரு. அந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னா உதாரணங்கள் போதுமா இன்னும் வேண்டுமான்னு கேட்கிறாரு.
அப்ப படிக்கிறேன் ஐயா போதையா போதையா. அப்ப என்ன செய்யணும்? சமய புரட்சி இல்லாத பண்பாட்டு புரட்சி, அரசியல் புரட்சி வெல்லாதுங்கிறாரு. நான் அதை படிச்சுட்டு பண்பாட்டு புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாதுன்னு வச்சு வீர தமிழர் முன்னணின்னு ஆரம்பிச்சேன். இதே வேலைக்கு தான், இதே செயல்பாட்டுக்கு தான் வச்சேன். அப்ப எது எது மறைக்கப்பட்டதோ அங்க பாருங்க, அந்த ஐயா உட்கார்ந்துருக்காரு பாருங்க, பாரம்பரிய விதைகளை எங்க ஐயா இருக்காங்களா இங்க உட்கார்ந்து இருந்தாங்க, அந்த இருக்காருவாங்க. முதல்ல இங்க இருந்தீங்க, ஏன் இங்க போறீங்க? பின்னுக்கு போகாதீங்க, முன்னுக்கு வாங்க. அவர் பல ஆயிரக்கணக்கான பல விதைகளை வச்சிருக்காரு, பாரம்பரிய நெல் வகைகளை சேமிச்சு. ஏன்னா நம்மகிட்ட இல்ல, விதையை தொலைத்து விட்ட இனத்தின் மக்கள் நம்ம மட்டும் இல்ல, மொத்த நாடும் தொலைச்சிருச்சு. விதை எங்க இருக்கு? சின்சாண்டோ மேன்சாண்டோ நிறுவனத்துக்கிட்ட இருக்கு. ஐயா வாங்க உட்காருங்க. அதை பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை தான். இதையெல்லாம் எங்க பார்க்க முடியும்? இப்படிப்பட்ட அரிய நிகழ்வுகள்ல தான் பார்க்க முடியும். அப்ப நீங்க சொல்லுவான், நாகரிகம் என்பது வேற, பண்பட்ட இனத்தின் வாழ்வியல் தான், வாழ்வியல் முறை நெறிதான் பண்பாடு. முதலில் பண்பட்ட இனம் போர்க்குணமற்று போகுங்கிறான். ஆதியில் பண்பட்ட இனம் நாகரிகம். நாகரிகம் வேற, பண்பாடு வேற. என்ன சொல்றான்? நாகரிகம் என்பது நகர்ந்து செல்லக்கூடியது. எது போல? கப்பல் போல, இந்த மரக்கலன் போல. பண்பாடு என்பது துறைமுகம் போல, அப்படியே இருக்கும். இது வந்து வரும் போகும். நாகரிகம் ஒரு நேரம் ஒரு நாகரிகம், இது நாகரிகமா தெரியும், ஒரு நேரம் சீச்சி இது ரொம்ப கேவலம்னு தெரியும். ஆனா பண்பாடு அப்படி இல்லை. அது அதனால இந்த பண்பாட்டு மீட்சி என்பது இந்த காலகட்டத்தில் மிக மிக அவசியமான ஒன்று. அதை எங்கள் குடும்பத்தில் என் தங்கையும் என் மாமாவும் முன்னின்று இதை நீண்ட காலமாக ஓராண்டு 2 இல்லை 16 ஆண்டுகள் சிறிதும் தளர்வின்றி சோர்வின்றி செய்கிறார்கள் என்பது எவ்வளவு பாராட்டினாலும் தகும், எவ்வளவு பாராட்டினாலும் தகும். இன்னைக்கு அதிகாரமற்ற எளிய பிள்ளைகள் வெறும் வார்த்தைகளால் வாழ்த்துக்கள் என்று சொல்லுகிறோம். ஒரு நாள் அதிகாரம் மிக வலிமையானது என்று அண்ணல் அம்பேத்கர் சொல்றார். இங்கே பல பேர் தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு போயிட்டாங்க. அது திருடனுக்கு ரொம்ப வசதியாயிருது. ஏன்னா அவன் திருடுறான். டே அயோக்கிய பயல திருடியாடான்னு நான் தடுக்க போகும்போது சிச்சி அதெல்லாம் போகாதடா, டே அது திருடன், டே அவன் திருடுறான், வசதியா திருடுறான். ஏன்னா நான் தடுக்க போறதுன்னு தடுத்துட்டே இருக்கிற ஒரு பாதை தான் இருக்கு, அதுவும் திருடங்கையில் இருக்கு. இப்ப எப்படி? இங்க எல்லாருமே என்ன செய்றாங்க தெரியுமா? தமிழ் படித்தவர்களுக்கு 80 விழுக்காடு வேலை வாய்ப்பு, அவன் தான் தரமாட்டேங்கிறானே. அப்ப வீதியில் நின்று போராடுறவன், தெருவில் நின்று போராடுகிறவன் அதிகாரத்துக்கு போகணும். நோக்கம் இருக்கிறவன் அதிகாரத்துக்கு போகணும். அதிகாரத்திற்கு நோக்கம் இல்லை. இந்த முரண்பாட்டை களையணும். அதுக்கு என்ன வழி இருக்குது? நீங்க என்ன அம்பேத்கரை விட பெரிய அறிஞரா? உலகத்தில் ஆகச்சிறந்த கல்வியாளன், உலகத்தில் ஆகச்சிறந்த கல்வியாளன் சிலையை திறக்க போகிறேன். யார் சொல்றது? அமெரிக்க பிரதமர், ஆஸ்திரேலிய பிரதமர். இது உலகத்தில் ஆகப்பெரிய கல்வியாளன் சிலையாம நீங்க ஏதோ ஒரு வெள்ளைக்காரன் இருப்பான்னு நினைச்சிட்டு இருந்திருப்பிய. நான் அப்படிதான் நினைச்சேன். அவன் போனான், போய் ஒரு அரங்கத்தில் அந்த ஒரு சிவப்பு வெல்வெட் இந்த சிவப்பு ஒரு துணியில் போட்டு மூடியிருக்கான், பட்டு துணியில். அதை போய் அவர் திறந்தார். மார்பளவில் அண்ணல் அம்பேத்கர் சிலை, உலகத்தின் ஆக சிறந்த கல்வியாளர். என் அன்பு தம்பி தங்கைகளை, ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் 10,000 மைல் பயணம் செஞ்சுருக்கணும், 10,000 புத்தகம் படிச்சிருக்கணும். ஆனால் ஒரு மகன் 64,000 புத்தகம் படிச்சிருக்கானா ஆசிய கண்டத்தில் ஒரே ஒருத்தன் தான், அது அண்ணல் அம்பேத்கர் தான். தெற்காசியாவிலே ஒரு தனி மனிதன் நூலகம் பெருசாக இருந்தது அவருடைய. அவர் ஜமீனோ திவானோ பிரதமரோ ஒருத்தன் கிடையாது. அவர் நம்ம மாதிரி தான், அண்ணாடங்காச்சு. ஆனால் அவன் சொத்தம் மட்டும் வித்து எதுவும் வாங்கல, புத்தகம் தான். ஒவ்வொரு புத்தகமும் விதை நெல்லுங்கிறது அவருக்கு தான் பொருந்தும், சேமிச்சு வச்சாரு. அந்த பேரறிஞன் சொல்லிட்டான், அனைத்து துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமேட்டான். அதிகாரம் மிக வலிமையானதுன்ட்டான். நாங்கள் அதை படிச்சுட்டு என்ன முடிவு பண்ணோம்? அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானதுன்னு விரட்டி ஓட ஆரம்பிச்சோம். இவ்வளவுதான். இப்ப எங்க யாழினி என்ன சொல்றாங்க? தமிழ் இருக்கா? இல்லையே. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணும். இது பாரதி. நம்ம பின்னாடி ஆம் பாரதி எங்கேயும் காணா. என்ன புரியுதா உங்களுக்கு? அவ்வளவுதான். எங்கால வந்தான் மணக்க வரும் தன்றிலே குளிரா இல்லை, தோப்பில் நிழலா இல்லை, தனி பெரிதாம் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை இல்லை. அவன் பாடி போயிட்டான். இல்ல எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், தமிழகத்தில் தமிழ் தெருவில் தமிழ் முழக்க வைத்தவங்க.
வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். வெற்று முழக்கம். இங்க இப்ப எப்ப என்ன நிலைமை? வீழ்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கட்டும். இதுதான் இன்னைக்கு இருக்கிற நடைமுறை. மொழி நம் விழி, நாடு நம் வீடு. பாவலரேறு நம் தாத்தா பெருஞ்சித்திரனார். அவர் கற்பிக்கல. என்ன கற்பிக்கல? பழந்தமிழ் நாட்டில் பைந்தமிழ் மொழியில் படிப்பது தானே முறை. இழந்து நம் உரிமை எய்திட தடுக்கும் இளைஞர் முகத்தில் செவி இனியர் செவிபட அறைங்கிறார். இதை வன்முறை கணக்கில் சேர்க்கூடாது. என்னங்க அறைய சொல்றாரு அப்படின்ட்டு. தனி ஒரு மனிதனுக்கு உணவு நிதி ஜகத்தினை அழித்து விடுவோம் நாம் பாரதி. அவனே பட்டினி போட்டு கொண்டதான் இந்த நாடு. அவனே சோறலாம போட்டுருச்சு. ஏன்னா பாரதி என்ன வன்முறை தூண்டுறாரு சிமாம்பா. கொலைவாளின எடடா மிக கொடியோர் செயல் அறவேங்கிறான். பண்ண பழகடா பச்சை படுகொலை பைந்தமிழ் இனத்திற்கு உயரடா விடுதலைங்கிறான். இதை நான் சொன்ன வன்முறைம்பா. சொன்னால் போயிட்டான். ஏன்னா அவனை எழுப்பி ஒரு தேசிய பாதுகாப்பு போட்டுக்க. இது ஒன்றும் பண்ண முடியாது. இங்க தமிழன் முதல்ல தன் பெருமை அறியணும். வரலாறை அறியாதவன் இனப்பெருமை கொள்ள மாட்டான். இனப்பெருமை கொள்ளாதவன் நிமிர்வடைய மாட்டான். இங்கே தமிழர்களுக்கு திட்டமிட்டு சாதி பற்று மதப்பற்று ஊட்டப்பட்டிருக்கு. சாதி பெருமை மதப்பெருமை ஊட்டப்பட்டிருக்கு. மொழி பற்று இனப்பற்று சாகடிக்கப்பட்டிருக்கு. மொழி பெருமை இனப்பெருமை அழிக்கப்பட்டிருக்கு. அதனால இங்கே தமிழன் என்பவன் வேற்று கிரகவாசி போல ஒரு எப்படி சொல்றது ஒரு அருவருப்பான மிருகம் போல பார்க்கப்படுவான். இங்கே யதார்த்த நிலைமை அதுதான். தமிழன் என்பவன் என்ன தெரியுமா? செப்பரேட்டிஸ்ட், பாசிஸ்ட், சாவனிஸ்ட் இதெல்லாம் நமக்கு வச்சிருக்கிற சிறப்பு பெயர்கள். இப்போ சீமான்னா ஒரு இன வெறியன். அப்போ நமக்கு ஒரு திமிரி ஏறும்பாரு. நீ தமிழன் சொல்ல உன்னை இனவெறியன்னு சொல்லும்போது நீ என்ன பண்ணணும் தெரியுமா? சட்டையில் அப்படி எடுத்து விட்டுக்கிட்டு அப்படி போகணும். ஏன்கள்ல நீ நல்ல தமிழ் தகப்பனுக்கும் தமிழ் தாய்க்கும் பிறந்திருக்கா என்று அவன் உறுதி செய்கிறான். எவன் செய்கிறான்? உன் எதிரி உன்னை உறுதி செய்கிறான். ஏய் சொல்ற இன்னொரு தடவை சொல்றான். இன்னொரு தடவை சொல்ற. ஏய் இனவெறியன் இன்னொரு தடவை இப்படிதான் பேசுவான். நம்ம இன உரிமை அரசியல் பேசுவதை இன வெறுப்பு அரசியல்னு பேசுவான். இது எது இன வெறுப்பு அரசியல்? உலகத்துல எங்களை போல உலக மாந்தர்களை பேரன்பு நேசித்து நின்ற ஒரு மானுட கூட்டம் உண்டா? உலக என்று உலகம் தழுவி நேசித்து பாடிய பாவலர்கள் எங்காது உண்டா? வள்ளுவன், கம்பன், இளங்கோ, கபிலன் எல்லாம் உலகம் என்று உலகம் தழுவி நேசித்து பாடியவன். எல்லாரும் மானுட நேயம் பேசிய போது உயிர்மை நேயம் பேசிய உலகத்தில் ஒரே குடி தமிழ் குடிதான். ஒரே குடி. இவன் நல்லா வாசல்ல நாயை கட்டினான். தமிழன் மட்டும்தான் திண்ணையை கட்டினான். போவன் வரவெல்லாம் சாப்பிட்டு விருந்து உண்டு ஓய்வெடுத்து போகட்டும்னு. அரிசி மாவில் கோலம் போட்டான். கல்லு மாவில் போட்டான். எல்லா பயிலும் அரிசி மாவில் போட்டான் தமிழன். ஏன்? ஈக்கு எறும்புக்கு இறையா இருக்கட்டும். காரணம் உயிர்மை நேயன். அங்க ஒரு பிள்ளை எனக்கு பாடம் நடத்துது. எப்படி சொல்லி கொடுக்குது? இந்த பாரி அந்த முல்லை கொடிக்கு தேரை நிறுத்தி விட்டு போனான்னு. 326 கிராமங்கள், 326 கிராமத்தையும் அவன் தூக்கி எல்லா மக்களுக்கும் கொடுத்தான். அவன் புகழ் ஏறல, அவன் வள்ளல் ஆகல. புறப்பொருள் வெண்பாமாலை சொல்லுது, கடையில் வள்ளலில் ஆகச் சிறந்த வல்லன் பாரியும் பேகன் தான். ஏன்? கேட்டு கொடுப்பது கொடை, சிறந்த கொடை இல்லை. கேட்காமல் கொடுப்பது கொடை, அதுவும் சிறந்த கொடை இல்லை. எது சிறந்த கொடை? கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுப்பதுதான் சிறந்த கொடை. அவ்வளவு கொடையை செய்த பாரியின் புகழ் ஏறல. போன தேர ஒரு முல்லை கொடிக்கு விட்டு போனா வள்ளலில் கடையலில் வள்ளில் தலை சிறந்தவன் ஆயிட்டான். கேட்கும் திறனற்ற கொடிக்கு, கேட்கும் குறனற்ற மயிலுக்கு போட்டான் போர்வை, போட்டான் பேகன், சிறந்த வள்ளல் ஆயிட்டான். இப்படி உயிர்மை நேயர்கள். ஆனா எங்களை என்ன சொல்லுவான்? இனவெறியன், பாசிஸ்ட், சாவனிஸ்ட், செப்பரேட்டிஸ்ட். தமிழ் படின்னு சொல்லு, நீ தமிழ் சாவனிஸ்ட், தமிழ் தீவிரவாதி. ஆனா இந்தி படி சமஸ்கிருதம் படிங்கிறத இந்தி தீவிரவாதம் சமஸ்கிருத சாவனிசம் இல்லைன்னா பேச மாட்டான். சொல்லு. அவன் வரலாற்றில இப்பதான் முதலாக ஒரு எதிரியை பார்க்கிறான். என்னை பார்த்தவட செதறிச்சு ஓடுறான். தம்பி, எங்களை மோதி ஜெயிக்கிறது சாதாரண இல்லை தம்பி. ஏன்னு அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சி வரும்போது எவனும் எதிர் நிற்க முடியாது. நாங்க அடிமைப்பட்ட இனம் மட்டும் இல்ல, அடிபட்ட புலியும் கூட எழுச்சி விட்டு நிற்கும் போது எவனும் எதிர் நிற்க முடியாது. அப்ப இதையே கதையை சொல்லி நம்மளை முடிக்க பார்ப்பான். நீ உனக்கு எந்த பெருமையும் இருக்க விட மாட்டான். எந்த பெருமையும் இருக்க மாட்டான். நீ வந்து பேசு இந்திய நாகரிகம்பா, நீ எதா பேசு திராவிட நாகரிகம்பா, திராவிட பண்பாடுமா. பொங்கலை இன்னும் தமிழர் திருநாள்னு சொல்ல வாய் வர மாட்டேங்குங்க. திராவிட திருநாள். அப்ப இதையெல்லாம் சரி செய்யணும். சரி செய்யணும்னா என்ன செய்யணும்? ஒவ்வொருத்தரும் சரியாகணும்.
உலகில் நீ எப்படிப்பட்ட மாறுதலை செய்ய விரும்புகிறியோ அந்த மாறுதலை உன்னிலிருந்து தொடங்கு. இது அண்ணல் காந்தியடிகள் சொல்றாரு. அதுதான் நீங்க இப்ப இது வந்து பேசும்போது என் தங்கச்சி மகதான் பேசினது, சீத்தி பேசுனாங்க. நீங்க வந்து அது ஒவ்வொருத்தரும் செய்யணுங்கிறது, அது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது, செய்யணுங்கிறது. அதாவது இதை வந்து சேகுவாரா சொல்றான், செயலே சிறந்த சொல்லுங்கிறான். சேகுவாரா செயலே சிறந்த சொல்லுங்கிறான். எங்கள் தலைவர் சொல்லுக்கு முன் செயல் இருக்கணுங்கிறான். சொல்றாரு செயல் தான் நம்மளை அடையாளப்படுத்துங்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா சுத்தம் சுகம் தரும்னு எல்லா சுகத்திலையும் எழுதியிருக்கு, நீங்க தெருவில் பார்க்கலாம். ஆனா எழுதியிருக்கும் தெருவூரா குப்பையா இருக்கும். அவன் நமக்கு என்ன தோணும், அந்த எழுதினவன் அந்த எழுதின நேரத்துக்கு இறங்கி கூட்டியிருந்தா தெரு சுத்தமா இருக்கும். அப்ப என்ன சொல்லுது, சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். அப்ப என்னது முதல்ல தெரியுது, சொல்லுக்கு முன் செயல் இருக்கணும். இவெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான், ஆனால் செய்யணும். அப்படி செய்து கொண்டிருக்கிற ஒரு இயக்கமாக தமிழக பெண்கள் செயற்களத்தையும் தமிழரன் மாணவர் இயக்கத்தையும் பார்க்கிறேன். அதை வழிநடத்துகிற என் தங்கை இசைமொழியவும் என் மாமா வேலுமணி அவர்களையும் பார்க்கிறேன். இது வந்து அரிய பெரிய செயல், அளப்பெரிய பாராட்டுக்குரிய செயல். இது நன்கு விளங்கணும். நம்மளை மிக நுட்பமாக வெளியேற்றினார்கள் என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் புரிந்து கொள்ளணும். இங்கே கல்வெட்டு ஆய்வாளர் நம்ம ஐயா இருக்கிறாங்க, குழந்தை வேலன். நீங்க கவனிங்க, கோயில்கள் தமிழர்களுக்கு வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, வரலாற்று பேராவணம் என்பதையும் என்னரும் தமிழ் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். நுட்பமாக கோயிலிருந்து வெளியேற்றினான், உன்னுடைய வழிபாட்டிலிருந்து வெளியேற்றினா, நீ வெளியேறினா அங்க வரலாற்றிலிருந்து அதே நேரம் வெளியேறிட்ட. வழிபாட்டில் உன் தாய்மொழியை வெளியேற்றினான், பண்பாட்டில் பயன்பாட்டில் படிப்பில் வழக்காடு மன்றத்தில் எல்லா இடத்திலிருந்தும் உன்னை வெளியேற்றினான். அப்ப மொழியிலிருந்தும் வரலாற்றிலிருந்தும் வெளியேற்றப்பட்ட ஒரு இனம் வாழாது. ஏறக்குறைய நம் இனம் இறந்துட்டது. இப்ப உயிர்ப்பிக்கணும்னா வரலாற்றில் இருந்துதான் மேலெழுச்சி கொள்ளணும், பண்பாட்டில் இருந்துதான் மேலெழுச்சி கொள்ளணும். அப்ப சொல்லுது பாருங்க, யாழினி சொல்லுது பாருங்க, உலகத்தில் இது மாதிரி கொடுமை உலகத்துல எந்த இனத்திற்கு நிகழ்ந்திருக்காது. தமிழர்களை எல்லாம் கூட்டி வச்சுட்டு நாம் தமிழர்கள் என்று சொல்லுகிற ஒரு பெருங்கொடுமை உலகத்தில் தமிழினத்தை தவிர எந்த இனத்திற்கும் நடந்திருக்காது. அது சொல்லுது, இவர் தான் உங்க அப்பா, இவர் தான் உங்க அம்மான்னு சொன்னா எப்படி, எவ்வளவு கேவலமோ எவ்வளவு அவமானமோ. அப்படிப்பட்ட அவமானம் தான் நம்முடைய வரலாறும் நம்முடைய வாழ்வியல் நெறியும் நம்முடைய முறை எதுவுமே தெரியாம நம்ம நிற்கிறது காரணம் இதுதான். நீங்க பெருமை கொள்ளுங்க. இங்க சொல்லுதல இந்த கண்காட்சிக்குள்ள வரும்போது நீ குனிஞ்சு வந்த, ஆனா நிமிந்து போகணும்டா, தமிழன்டா. பாவலர் சொரார்ல புரட்சி பாவலன் சொல்றான்ல, தமிழன் பெருமைக்குரியவன். காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே அவன் பெருமைக்குரியவன்கிறார். நான் தமிழன்டா அப்படின்னு அப்படி சொல்லணும். சாதி தமிழ் இல்லை, தமிழனுக்கு சாதி இல்லைங்கிறாரு. இருட்டறையில் உள்ளதடா உலகம், சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானுங்கிறது. நீ சாதி, அதை வச்சு நீ சாதிச்சது என்னன்னு சொல்லு, நானும் பின்னாடி வரேன். நீ என்ன வச்சிருக்க? சாதி மத சண்டையில செத்தா புதைக்க சுடுகாடு, அதுவும் சில சாதிக்கு இல்லை. வேற ஏதாவது வச்சிருக்க? உனக்கு எது செத்தாலும் கவலை இல்லை. மொழி, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு, உன்னுடைய வரலாறு எது தொலைஞ்சாலும் பரவாயில்ல, உன்னுடைய வேளாண்மை எது தொலைஞ்சாலும் பரவாயில்ல, எது அழிஞ்சாலும் பரவாயில்ல, சாதி அழிஞ்சிடக்கூடாது. பாரு, இங்க இருக்கிற பெரிய பிரச்சனையே தான். தமிழ் தேசிய அரசியல் எழுச்சிக்கு பெருந்தடை சாதி மத உணர்ச்சி தான். நம்முடைய பெரியவர் அண்ணன் தமிழரசன் அவர்கள் எழுதுறாங்க, டே 3 போதை தாண்டா இந்த தமிழ் தேசிய அரசியல் புரட்சிக்கு பெருந்தடை யாருன்னா இந்த 3 போதை. 1 சாதி, மதம், சாராயம், மது. இந்த 3 போதை தாண்டா தமிழ் தேசிய அரசியல் புரட்சிக்கு பெருந்தடையாக இருக்குது. இது 3 தான். இதை ஒழிக்காம உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. சாதி மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி நாங்கள் தமிழர்கள் என்கிற இன உணர்ச்சியை முன்னிறுத்தாத வரை தமிழ் பேரினம் ஒன்றிணையாது, ஒன்றிணையாத வரை அரசியல் வலிமையடையாது, அரசியல் வலிமையடையாத வரை அதிகாரத்தை பெறாது, அதிகாரத்தை பெறாத வரை தாய் நிலத்திலே உரிமை இழந்து, உணர்வை இழந்து, உடைமைகளை இழந்து, உயிரை இழக்கிற அடிமை நிலையிலே தான் வாழும். இதுதான் உண்மை. எப்படி பாடுறார்? முன்னன் தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர், மூத்த தமிழ்மொழி குணர்வில் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர், திசையெல்லாம் பரந்துலகை ஆண்டவர், திசையெல்லாம் பரந்துலகை அளந்தவர், இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவலன் தேயத்து இறைமையர், என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள். அடுத்த வார்த்தை ரொம்ப கவனி, இருந்தும் என்ன இன்றிவர்கள் அடிமைகள். எப்படி போடுறாரு பாருங்க. இவ்வளவு பெருமை இருந்தும் சிறுமைப்பட்டு வீழ்ந்த இனம் தமிழினம்.
வான்முகில் மலையிடை வாழ்க்கை தொடங்கியவர், வளர்ந்தரு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர், தேனுமில் முல்லை மருதம் நெய்தலை தீர ஆய்ந்து நல்லறம் வகுத்தவர், காந்தரு பொருளையும் கலனியும் கண்டவர், கடலின் பரப்பையும் கடந்தையில் சென்றவர். என் தம்பி தெரியுமா, இவர்கள் தமிழர்கள், இருந்தும் என்ன இன்று இவர்கள் அடிமைகள். தாத்தா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் யாருக்கு? நமக்குத்தான். அவர் அடிமையா இருக்கிறாங்கிறது இழிவா பாடல. இந்த நிலையில் வந்து விட்டாய், எழுந்துடா, எழுச்சி கொள்றா, விழிப்புணர்வு கொள்றா, நில்றா, துணிஞ்சு நில்றா, நிமிர்ந்து நில்றா, வெல்றாங்கிறது. அதுக்குதான் இந்த பாக்கு. கெஞ்சுவதில்லை பிறர்வால், அவர் செய் கேட்டிருக்கும் அஞ்சுவதில்லை, மொழியும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லைங்கிறது. அதுதான் அவர் பேர பிள்ளையை நாங்கள் விடாம இருக்கிறது. அதுதான் இப்ப என்னை கேட்கிறான் அவர் தான், சிவா நீ முதலமைச்சர் ஆகிறதுக்கு தான் ஆசைப்பட்டு கட்சி ஆரம்பிச்சியா? நான் என்ன சொல்லியிருப்பேன்? இல்லை இல்லை, முச்சந்தில் நின்று கத்திட்டே சாகிறதுக்கு தான் நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். அண்டா டே, நீ நினைச்சு பாரு, இதை ஏன் எவனுக்கிட்டயுமே கேட்கல, ஏன் என்னைய மட்டும் பார்த்து கேட்கணும்? ஒரு தமிழனுக்கு தன் தாய் நிலத்தை ஆடணுங்கிற கனவு கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிறான்டா. இதான் உண்மை. இதை வேற யார்ட்டாவது கேட்டுக்கானா? எத்தனை பேர் கட்சி ஆரம்பி யார்ட்டாவது கேட்கிறானா? நீ முதலமைச்சராக தான் ஆசைப்பட்டிருக்க? இல்ல, சாதி கட்சிக்கு எந்த இடையூறு இருக்காது, மத கட்சிக்கு எந்த இடையூறு இருக்காது, திராவிட கட்சி அது இன்னொரு திருட்டு கூட்டம் தானே, ஒரு பிரச்சனை இருக்காது. ஆனால் தமிழ் தமிழன் பேசு கொந்தளிப்பான். எத்தனை பேர் சொல்றான், நான் தமிழ் என் மொழியை பற்றி பேசுகிற போது உன் நீ ஆட்டம் காணுகிறாய், ஆத்திரப்படுகிறாய், கோவப்படுகிறாய் என்றால் உன் கட்டமைப்பை என் தாய் நிலத்தில் நீ கட்டி வச்சிருக்காய்ன்னு பொருள்றாங்கிறான். நாங்கள் தமிழ் தமிழர் என்று பேசுவது உனக்கு நடுக்கத்தை ஏற்படுத்துது என்றால் நீ உன் அடிப்படை கட்டமைப்பை என் தாய் நிலத்துல கட்டிட்டாய்டா, பதட்டம் அடைகிற. ஏன் தம்பி, எங்களுடைய வரலாற்று சான்றுகள் எப்படி அழிக்கப்பட்டதோ அப்படி என் இனத்திற்கு எதிராக என்னை அழித்து மூடி நீ நிரூபிச்சிருக்க, அவளும் ஒரு நாள் அழிக்கப்படும். அதுல எந்த மாற்றம் கிடையாது. அவன் சொல்றான்ல, என்னுடைய தாய்மொழி மாசம் சொல்றான்ல, என்னுடைய தாய்மொழியை சன்னியாட்சன் சொல்றான், என்னுடைய தாய்மொழி நீ என்னை விட நன்றாக பேச ஆரம்பிச்சிட்டின்னு வச்சுக்கோங்க, நீ அடிமைப்பிடித்து ஆளணும்னு ஆசைப்படுறான்னு அர்த்தம்டாங்கிறான். சீன ஞானி சன்னியாட்சன் என்ன சொல்றா, நீ என்னுடைய தாய்மொழியை என்னை விட நன்றாக பேச ஆரம்பித்தாய் விட்டாய் என்றால் நீ என்னை அடிமைப்படுத்தி ஆளணும்னு ஆசைப்படுறாய்டா, அதுக்கு தான் இந்த வேலையை செய்யறாய்மா. நம்ம கூடவே ஓடி வருவான். ஐயா மணியரசன் சொல்றாரு, நம்ம கூட ஓடி வருவான், மான் போல வருவான். நீ மான் நினைச்சிட்டு ஓடிட்டு போயிட்டு இருப்ப, தனியா மாட்டினான்னு வச்சுக்க டக்குன்னு ஓனாய மாதிரி குறவழி கட்டிடுவான். இப்படிதான் நீண்ட காலமா இங்க நடக்குது. என்ன இருக்கு உனக்கு? நீ எந்த கூட்டம் முடிச்சு கடத்தெருவில் நடந்து போற, ஒரு கடத்தெருவில் விளம்பர பறையில தமிழ் இருந்தால் எனக்கு அழைச்சு பேசுறேன், அண்ணன் இந்த கடையில் இருக்கு, ஏன் அவனுக்கு ஒரு தங்க காசு பரிசு கொடுப்போம், காட்டிடுவாப்போம். இங்க பேசின இந்த அம்மாங்க, அவங்க எங்க அந்த திருச்சி அவங்க பொறுப்பாளர், அவங்க சொன்னாங்க பாருங்க, கடத்தெருவில் எங்கதான் இருந்தாங்க, எங்கேயுமே வழக்கறிஞரவங்க, எங்கேயுமே தமிழ் இல்லைன்னு என்ன தெரியுமா இருக்குது, எழுதியிருப்பாங்க, எழுதியிருப்பான் இப்போ இல்லாட்டி எப்போ அப்படின்னு எழுதியிருக்கோம். படிக்கும்போது எப்படி இருக்கு, இப்போ இல்லாட்டி எப்போ, தமிழ் தானே எழுதியிருக்கு, IPPO இப்போ, எப்போ EPPO எப்போ. இவனை எந்த செருப்பு வச்சு அடிப்பா, எந்த செருப்பு அடிச்சு அடிப்பா? தாய்மொழி சிதைந்து அழிந்தால் ஒரு இனம் சிதைந்து அழிந்து போகுங்கிற வரலாற்று உண்மையை நீ அறியாதவனா? அறியாதவனா சொல்லு. இறைவன் பேசிய மொழியடா, மணிநெற்றி உமிழ்ச்சங்கல் தளல் உரை சுடற்கடவுள் தந்த தமிழ்ங்கிறான், சிவபெருமானே தந்த தமிழ்றாங்கிறான். நக்கீரா உன் தமிழோடு சற்று விளையாடலையா வந்தோம்னு நக்கீரனுடைய தமிழள்ளி தமிழோட விளையாட வந்த சிவன்கிறான். அவையே உன் தமிழள்ளி பருகையா வந்தோம்னு முருக பெரும்பாட்டன். எல்லாம் அது புராணம் இதிகாசம், ஏதோ யோசிச்சு பாரு. 63 நாயன்மார்ல ஒருத்தன் தமிழன் இல்லாதவனை சொல்லு, சொல்லு பாப்பா. ஆண்டாள் பாடிய பாசுரம் தமிழ்ல பாடினால இதுல பாடினா சொல்லு. ஆண்டாள் கோயில்ல போய் பாரு, தமிழ்ல அவ பாசுரத்தையாவது பாடுறானா பாரு, அங்கேயும் சமஸ்கிருதம் தான். மந்திரம் பிள்ளையாருக்கு ஒண்ணு, சிவனுக்கு ஒண்ணு, முருகனுக்கு ஒண்ணுலாம்டா, ஒரே மந்திரம் தான். திருச்செந்தூருக்கு நான் போவேன், முருகன் கோயிலுக்கு அடிக்கடி போவேன். திருச்செந்தூருக்கு போகும்போது அந்த குருக்களுக்கு தெரிஞ்சிருது, அந்த என்னை வரவேற்க பூக்களை கொண்டாந்து கொடுக்குறாங்க, கும்பிடுவேன்.
தமிழ்ல ஓதிடுறோம், தமிழ்ல ஓதிடுறோம் மாமா, உண்மையிலே மாமா தமிழ்ல ஓதுறோம் அப்படின்னு. அங்கே போனோடனே நான் என் மகன் 2 மகங்களும் என் மனைவி உட்காந்துருக்கோம். அப்படி அவருக்கு வரல, இப்படி எழுதி வச்சுக்கிட்டார், வள்ளியின் மணாலனி முருகனே அப்படி படுற, அப்படி பார்த்துக்கிட்டே படிக்கிற. அப்படி அப்ப கூட எனக்கு பெருமை தான். சரி வள்ளியின் மன பாடுற, அப்படி அவ இப்படியே செய்ய முடியும். தமிழ் அனைத்து சாதியும் அர்ச்சகராகிறது, அது அப்புறம் அன்னை தமிழ் அர்ச்சனை மொழியா இருக்கணும், அதுதான் அங்க முக்கியம். அவன் போய் அங்க போயிட்டு ஓம் சுக்லாம்பிரதம் அதுக்கு நீ இங்கே இருக்கலாங்க வா. அன்னை தமிழ் என் தாய்மொழி வழிபாட்டு மொழியா இருக்குமா? நீ கும்பாபிஷேகம் தான், குடமுழுக்க நன்னீராட்டம் கிடையாது. நாங்க வழக்கு போட்டு, நான் எங்க ஐயா மணியரசன் இந்த இந்த அமைப்பு ஒன்று வச்சுக்க, தெய்வ தமிழர் பேரவை, அதோட சண்டை போட்டு எங்களுடைய வீரத்தமிழ் நான் எங்கள் ஐயாவை மல்லுக்கிட்டே ஒவ்வொரு முறையும் வழக்கு போட்டு வேற வழியே இல்லைன்னு அந்த நீதிமன்றம் தமிழிலும் சொல்லுங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியாது மாமா, பெருவுடையார் கோயிலில் குடமுழுக்குக்கு அங்கே நம்ம ஓதுவார்களை அனுப்புறதுன்னு ஆயிடுச்சு. 2 பேர் போய் மந்திரம், 2 பேரும் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, என் தலைவன் மேலே அண்ணே சொல்கிறேன் பாருங்க, பயந்துக்கிட்டேன்டா அண்ணே எங்களுக்கு பயமாக இருக்குது. ஏப்பான்னு கேட்குறேன். அண்ணா அவங்க நிறைய பேர் நிற்கிறாங்கண்ணே, கோபுரத்துலேருந்து எங்களை தள்ளி விட்டாலும் விட்டுருவாங்கண்ணா. உண்மையிலே சொன்னாங்க மாமா. அப்போ எனக்கு உண்மையிலே பகிர்னாச்சு. அப்படி நடந்துருச்சுன்னா என்னடா என்ன பண்ணுறது அப்படின்னு. அதானே எங்களுக்கு பயமாக இருக்குது. அப்போ பாருங்கள் எப்படி எந்த துரோகம் இருக்குது பாருங்கள். தமிழில் என் இறைக்கு முன்னாடி, என் கோயிலில் என் இறைக்கு முன்னாடி என் தாய்மொழியில் வழிபடுற உரிமையை நான் இழந்து நிற்கிறேன்னா எவ்வளவு கீழான அடிமைங்கிறது பார்த்துக்கு. இந்த நிலையிலிருந்து மீளணும் இழணும்னா நீ நல்லா கவனிச்சுக்க. நீங்க தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி. தாத்தா தேவனைய பாவாணர் பாவலரேர் என்ன சொல்றாங்க? தமிழ் இல்லையே தமிழர் ஏது, தமிழர் இல்லையே தமிழர் பண்பாடு ஏது, வரலாறு ஏது, ஒண்ணும் கிடையாது. அப்ப முதலில் தமிழ் மீளனும், தமிழ் எழனும், தமிழ் வாழணும். தமிழ் மீட்சி உறணும் வேண்டும் என்றால், தமிழ் வாழ வேண்டும் என்றால், தமிழை தாய்மொழியாக கொண்டு தன் உயிருக்கு மேலாக நேசிக்கிற ஒருவன் தமிழர் தாய் நிலத்தை ஆள வேண்டும். அப்போதுதான் தமிழ் மீளும், வாழும், ஆளும். எல்லாம் சும்மா அப்படி வீதியில கத்திக்கிட்டே இன்னைக்கு ஈரோடு, அடுத்த ஆண்டு என் மாமா நாமக்கல், அப்புறம் ஏதோ கோயம்புத்தூர், அப்புறம் இப்படி பேசிட்டு வேண்டியதான். நம்ம யாழ்னி சொன்ன மாதிரி இது அரேபியாவில் கொண்டு நாங்கள்லாம் தமிழர்கள் எங்களுடைய மரபுன்னா சரி, ஏதோ அவனுக்கு புரிய வைக்கலாம். தமிழனை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நீ யார் தெரியுமா? இந்த மாதிரி கொடுமையை இன்னொரு தலைமுறைக்கு விட்டுட்டு போக முடியாது. அது நல்லா கவனிச்சுக்கிறீங்க. இந்த கொடுமையை இந்த தலைமுறையோட அறுத்து எரிஞ்சிடணும். தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா? அதானே, தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை கிடைக்குங்கிற நிலையை நம்ம உருவாக்கணும். அது எப்படிங்க ஒரு ஆள் எப்படிங்க இது பண்ண முடியும்? இந்த பையன் மாறுவாருங்க, இந்த சீர்த்தி பண்ணிடுவாங்களா, இந்த இவர் பண்ணிடுவாராங்க, இவர் பண்ணிடுவாரு அப்படி சொல்லாத தம்பி. உலகத்தில் தத்துவங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், காவியங்கள் எல்லாம் தனி ஒரு மனிதனால் சொல்லப்பட்டதுதான். எதையும் தனி மனிதன் கருத்து என்று நீ தள்ளி வைத்து விட முடியாது. எல்லாம் மார்க்சியம், லெனினியம், எல்லாமே நீ எல்லாம் தனி ஒரு மனிதனால் சொல்லப்பட்டதுதான். நான் வரும்போது எவனாவது என்ன நினைச்சானா? தொடர்ச்சியா சிறையில போட்டுக்கிட்டே இருந்தான். இந்த போவேன் ஒரு 15 நாள் திருப்பி வருவேன், அப்புறம் 55 நாள் திருப்பி வருவேன், அப்புறம் 90 நாள், அப்புறம் திருப்பி, அப்புறம் 6 மாசம் திருப்பி வருவேன். அப்படியே சிரிச்சுக்கிட்டே வருவேன். ஏடா கொள்ளையடிச்சு கற்பழிச்சுட்டு போறேன்னு சிரிச்சுட்டு போறான். நான் என் மக்கள் கொல்லப்பட்டதுக்கு எதிர்த்து போராடிட்டு போறது வந்தேன். ஒன்றும் பண்ண முடியல. ஐயா பெரியார சொல்றாரு, முத சிறைக்கு போகும்போது கொஞ்சம் வெக்கமா இருக்கும்டா, அப்புறம் 2 தடவை போயிட்டுனா பழகிரும்டான்டார்ல, அப்புறம் பழகிருச்சு. இப்போலாம் நான் கெஞ்சிறேன், ஒரு தடவை உள்ள போடுங்க ஐயா, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறேன், கொஞ்சம் படிக்க நிறைய புத்தகம் சேர்ந்து வச்சிருச்சு, தயவு செய்து எனக்கு நினைப்பீங்க இந்த அலைபேசி தொல்லை இல்லாமல் உள்ளே போயிருந்து கொஞ்சம் படிச்சு கிடிச்சிட்டு நல்லா வருவேன்னு தான். நோ, அதெல்லாம் அவ்வளோனா வாய்ப்பு கொடுத்துறாது அவனுக்கு. படிச்சுட்டு வந்து ரொம்ப வேற பேசுவான்ட்டு உள்ள அனுப்புறது இல்லை. தொடர்ச்சியாக போட்டான் ஒரு ஆள். கட்சி ஆரம்பிக்கிறது எங்கள் ஆள் என்கிட்ட என்ன சொல்கிறாரு பாருங்க, ஒரு 5000 பேரை திரட்டி கூட அப்போ அவங்களால போராடிட முடியாது, 5000 பேருக்குமா தமிழ்நாட்டில் சிறை இருக்கு அப்படின்னு கேட்குறப்படி. அப்போ நான் என்ன பதில் சொன்னேன்? அழுதேன். எனக்கு ஒன்றுமே தெரியல. இந்த முதிர்ச்சி, இந்த நிதானம், இந்த சிந்தனை, இந்த பார்வையில் இருந்தால் சரிண்ணா நான் செய்கிறேன்னு இருப்பேன். அப்போ ஒன்றும் தெரியாது. படத்தை எடுத்து வச்சுட்டு வெளியிட்டுட்டு கூப்பிட்டாருன்னு போய் உட்காந்துருக்கேன். எனக்கு
இது எப்படி செய்யறதுன்னு சமாளிக்கிறதுன்னு தெரியல. வந்தேன், பார்த்தேன். நான் அங்கே போய் என்ன செய்யறது? போக மாட்டேன், இங்கேயே இருப்பேன்றேன். நீங்கள் சொல்லாது சிரிப்பீங்க. அழுதேன், போக மாட்டேன்ட்டு. நான் வந்துட்டேன், இனிமேல் நான் போக மாட்டேன். அவர் சுற்றி போராளிகள், அவர் எப்படி தம்பி இது பண்ணுறதுன்னு தெரியாமல், சரி இங்கேருந்து என்ன செய்வியல் அப்படின்னு கேட்குறேன். இங்கே நீங்கள் இருந்து என்ன செய்வியலோ அதை செய்கிறதுக்கு அண்ணனை சுற்றி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பாருங்க. ஆனால் நீங்கள் போய் அங்கே செய்கிற வேலையை செய்ய இங்கே யாரும் இல்லை, போங்க. நான் அங்கே போய் என்ன செய்கிறது பாருங்க பித்தரார். நீங்கள் அங்கே போய் இறங்குங்க, அங்கே போய் இறங்குங்க. என்ன செய்யணும்னு தெரிய வந்துடும், அது செய்யுங்க. இறங்குனேன், தெரிய வந்துருச்சு, செய்கிறேன். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ நாங்களும் இல்லைன்னு வச்சுக்கிறீங்க. தமிழன்னு சொல்லால் இருக்காது, தமிழ்னு உச்சரிக்கால் இருக்காது, எவனும் பேசியிருக்காது. இந்த திருமுருகன் மாநாடு, முருகன் மாநாடுலாம் நடந்திருக்குல்ல, அது யாருக்காக நடந்துச்சுன்னு? முருகனுக்காக இல்லை, எனக்காக தான் நடந்திருக்கு. எனக்குப்பா அவன் வேலை தூக்குறான், முருக பக்தன்லாம் அவன் ஐயோ அப்படி போறானா. இப்போ இந்த ஆதி தமிழர் ஒருத்தர் கோவிச்செலியனுக்கு இந்த கல்வித்துறையை கொடுக்கக்கூடாதா, அவர் கொடுத்தா ஆகாதான்னு நான் நிறைய நாள் கேட்டுக்கிட்டே வந்தேன். அவர் கொடுன்ல, ஒரு ஆதி தமிழருக்கு கொடுத்தா ஆகாதானான்னு இப்போ கொடுத்துருக்கு. காரணம் என்ன தெரியுமில்ல? இங்கே இந்த தேவேந்திரரில் ஒரு பெண்ணு கொடுத்துருக்கு இந்த மனித வளம் மேம்பாட்டுது. ஏன் இவ்வளோ காலம் கொடுக்கல, இப்போ கொடுத்துருக்குன்னா எனக்கு தான். ஏன் தேவேந்திரர் ஆதி தமிழர் பறையெல்லாம் சீமானுக்கு நிறைய ஓட்டு போடுறான். இந்த 8 விழுக்காடு சொன்னாங்கல்ல, இப்போ பேசுனாங்கல்ல வரவேற்பில், 8 விழுக்காடு எப்படி வந்துச்சுன்னு பார்க்குறான். 8 விழுக்காடு முத நாள் தான் சின்னத்தை கொடுத்தோம், என்னைய ரைடெல்லாம் விட்டோம், அவன்கிட்ட காசும் இல்லை, ஒரு தொலைக்காட்சியும் காட்டாது. ஆனாலும் 8 விழுக்காடு வாங்கியிருக்கானே. எங்கெங்கே வாங்கியிருக்கான்னு பார்த்தா அதிகமாக யார் போட்டிருக்கான்னு பார்த்தா தேவேந்திரர் பறை எல்லாரும் போட்டு. இந்த வாக்கு பூரா அவன் பக்கம் திரும்புதுன்னு, இது எப்படா நிறுத்துறதுன்னு அவன் சொன்ன மாதிரி உனக்கு 2 மந்திரியை கொடுத்து விடு. விளங்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ தமிழ் தேசிய அரசியல் எழுச்சியுற எல்லாம் மாறுது. இன்னைக்கு நாங்கள் 2 கோடி பனை விதைகளை நடுகிறோம். இப்பதான் பனை விதையை பார்க்குறான் தம்பி. உண்மையிலேடா பனை விதையை நடப்போகிறோம். இந்த கொடுமையெல்லாம் உலகத்தில் கரை அரிக்குதுன்ட்டு காவா முழுக்க 2 பக்கமும் சிமெண்ட்ல போட்டு பூசி, தண்ணி ஓடுற தளத்துலேயும் சிமெண்ட்டை போட்டு பூசிட்டான். கரை அரிக்குதுன்னா மரம் நடணும்டா, டே மரம் நடணும்டா. உலகத்தில் இப்படி ஒரு புத்திசாலிகள்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு நம்ம சிக்கி தவிக்கிறோம் பாருங்க. ஐயோ, எங்கள் ஐயா விவசாயி இருக்காரு, கேளுங்க. கரை அரிக்க எப்படி கரை அரிச்சா மரத்தை நட்டா வேறு பிடிச்சிக்கிற போது கரை அரிப்பு இல்லாம. அதனால என் அருமை தம்பி தங்கிகள், அறிவார்ந்த இளைய தலைமுறை பிள்ளைகள், ஒன்று நீங்கள் கவனிச்சுக்கணும். இன்னைக்கு இது ஏதோ இவங்கெல்லாம் செஞ்சது என்ன ஆயிரும், இது என்ன ஆயிரும் நினைச்சிங்க. ஒரு மகன், எங்கள் அப்பா முதலமைச்சர், அவருக்கு அப்புறம் வாரிசுக்கு அப்புறம் நான் முடிசூடி கொள்ளலை. எங்கள் அப்பா யாருன்னே தெரியாது உங்களுக்கெல்லாம். எங்கள் அப்பாவுக்கு கையெழுத்து போட தெரியும், எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் தான் படித்து கையெழுத்து போட கற்றுக் கொடுத்தோம். எங்கள் கிராமத்தில் நான் 5வது பட்டதாரி, அவ்வளவுதான் எங்களுக்கு கல்வி சேர்ந்தது. ஒரு எளிய மகன், ஒரு பின்னணியும் இல்லாமல் 36 லட்சம் வாக்கை சாதாரண மகன் 1 ரூபாய் வாக்கு கொடுக்காம பெற்ற முடியும். ஒரு மாறுதலை ஏற்படுத்திட முடியும். தனியாக நின்று ஒரு அரசியல் கட்சி தேர்தல் ஆணையத்திட்ட அங்கீகாரத்தை பெற்ற முடியும்னா அது எவ்வளவு பெரிய வரலாற்றில் பெரும் மாறுதல். ஒரு மகன் செய்யும் போது ஒரு மகள் செய்ய முடியாதா? ஒரு மகன் ஒரு மகள் செய்ய முடியாதா? முடியும். நம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்தால் முடியும். அதனால இது நடக்குமா, இது முடியுமா, இதெல்லாம் பேசவே பேசாத. நீ உன்னால முடியாத, உலகத்தில் எவரால முடியாதுங்கிற நிலைப்பாட்டை நீ ஏற்றுக்கணும். என் உடன் பிறந்தார்களே, அலெக்சாண்டர் தான் பெற்ற வெற்றியை தன்னுடைய சக வீரர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்தளிச்சிட்டான். அதுவரை பெற்ற செல்வங்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்டான். அவனுக்கு ஒண்ணுமே இல்லை. அலெக்ஸ் எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுத்துட்டே, உனக்கு ஒன்றுமே இல்லையே, ஒன்றை என்ன இருக்குன்னு சக வீரர்கள் கேட்கும்போது தொலைவில் நின்ற குதிரை மேல வேகமாக ஏறி போய் குதிரை மேல ஏறி நின்றுட்டு விண்ணை உயர்த்தி தன் உடைவாளை தூக்கி நிமிர்த்தி இப்படி சொல்லான் தன் தோழர்களை பார்த்து, என்னிடத்தில் நம்பிக்கை இருக்கிறதுன்னு. அலெக்சாண்டர் இந்த விடுதலைக்கு ராணுவம் கட்டி போராடிய சுபாஷ் சந்திர போஸ்ங்கிற மாவீரன் சொல்றான். மாவீரன் என்ன சொல்றான்? உன்னை ஒருவனாலும் தோற்கடிக்க முடியாது, உன் நம்பிக்கையில் நீ தோற்கிறவரை என்கிறான். எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் எங்களுக்கு கற்பிக்கிறான். என் உடன் பிறந்தவர்களே, நல்லவர்களோட தோற்றதாக வரலாற்றில் செய்தி உண்டு, நம்பிக்கை கொண்டவன் தோற்றதாக வரலாற்றில் செய்தி இல்லைன்னு. நம்பிக்கையோடு இருங்கள், நம்மால் வெல்ல முடியும். இதெல்லாம் ஒரு சின்ன கண்காட்சி வச்சு ஒரு மாறுதலை ஏற்படுத்திட முடியுமா? அப்படி இல்லை. ஒரே ஒரு விதை நெல், ஒரு நெல்
இந்த இருக்காரு எங்க ஐயா வேளாண்குடி மகன், நீங்க நிறைய பேர் இருக்கும். ஒரு நெல் ஒற்றை நடவு ஒற்றை நாத்து 80 நாற்றாக விரியுது. ஒரு நெல் 80 நாற்று, 80 நாற்று கதிர். ஒவ்வொரு கதிர்மணியிலையும் ஒரு 50 நெல்மணிகளை வை. அப்ப ஒற்றை நெல்மணி நூற்றுக்கணக்கான நெல்மணிகளை விளைவிக்கும் போது இந்த அரங்கத்தில் நின்ற அந்த இளைய பிள்ளைகள், பள்ளி பிள்ளைகள், ஒவ்வொரு நெல்மணியும் பலாயிரக்கணக்கான நெல்மணியாக பூத்து குளிர்ந்து வளராது என்று நீ எப்படி நினைக்கிற? வரும் வரும். புரட்சி என்பது ஒரு பொறிதான் தம்பி, ஒரு புள்ளிலாம் தொடங்குது, ஒரு புள்ளி தான். எவ்வளவு பெரிய கோலம் ஒரு புள்ளியில தான், எவ்வளவு பெரிய ஆலமரம் ஒரு விதையில் தான், எவ்வளவு பெரிய கடல் ஒரு துளியில் தான், எவ்வளவு பெரிய காவியம் ஒரு எழுத்தில் தான் தொடங்குது. அப்படிதான் இது ஒரு தொடக்கம். முதலா இந்த செயற்களம், இந்த பெண்கள் செயற்களம் இந்த நிகழ்ச்சியை தொடங்கும் போது இவ்வளவு கூட்டம் வந்ததா? இவ்வளவு பேர் வந்தாங்களா? இவ்வளவு அரங்கு இருந்ததா? இவ்வளவு ஆவணங்கள் இருந்ததா? இல்லை. நான் வந்திருக்கேன். இப்ப யாழில் இடையில சொன்ன மாதிரி ஒரு 5 ஆண்டு நான் வர முடியல. ஆனா 16 ஆண்டுகளை குறைஞ்சது 10 ஆண்டு நான் வந்திருக்கேன். இப்ப 11ஆண்டுல வந்துட்டேன். அந்த வழியில நீங்க என்னை வந்து யாரும் திட்ட முடியாது. நான் வந்துதான் இருக்கேன், தொடர்ச்சியா வந்திருக்கேன். அதுல வந்து எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் தான். ஆனா இன்னைக்கு அது பெருகுது, கூட்டம் வருது, இளைஞர்கள். இந்த இப்ப என்னடா அந்த சீமா என்ன பேசிட்டு இருக்கிறான்? ஐயா குழந்தைகள் பேசுறாரு, அங்க தொப்பி வாப்பா, அவன் பிரியாணிக்கு, அவன் கடை வியாபாரத்தை பார்க்காம இங்க இருந்திருக்கான். இந்த பிள்ளைகள்லாம் படிச்சுட்டு என்னடா அப்படி பேசிட்டு இருக்குது, என்னதான்டா பண்ணிட்டாங்கன்னு இந்த ஆவணத்தை தேடும்போது, இந்த காணொலியை பார்க்கும்போது, ஓ சிறப்பா இருக்குடா, அப்ப ஒரு ஒரு நம்மளும் இதுல பங்கேற்கணும். அப்படிதான் வரும் தம்பி, அப்படிதான் வரும். அதனால மாற்றம் என்பது ஒரு சொல் அல்ல, செயல். மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடுங்கிறான் மாமேதை மார்க்ஸ். மாறும், நாம் மாறுவோம், மாற்றுவோம். அதனால இந்த ஒரு வரலாற்று பெரும் பணியை அரசு செய்ய வேண்டிய அளப்பெரிய பணியை என்னுடைய தங்கையும் என்னுடைய மாமா வேலுமணி அவர்களும் அவரோடு இணைந்து இளம் பெண்களும் பிள்ளைகளும் மாணவ பிள்ளைகளும் செய்வதென்பது மிகப்பெரிய பாராட்டுக்குரியது, மிகுந்த போற்றுதலுக்குரியது. 3 நாட்களாக பெரிய பொருளாதார பின்புலம் இல்லை, அங்கங்கு சிறு தொகையை திரட்டி 3 நாட்கள் இந்த கண்காட்சி நிகழ்வை நேற்று இன்று நாளை நிறைவுறுகிறது. இவ்வளவு சிறப்பாக செய்கிறார்கள் என்றால் இந்த ஒருங்கிணைவு ஒரு இராணுவ கட்டமைப்பு போல ஒருங்கிணைவை செய்கிறது. அங்கே எங்களுடைய சீர்த்தி சொன்னது போல மற்றவர்கள் யாரும் உதவவில்லை, மாணவ பிள்ளைகளே இந்த அரங்கை அமைத்து எது எங்கே இருக்க வேண்டும், என்னென்ன ஒருங்கிணைத்து செய்வது என்பது பெரிய ஆளுமை, பெரிய ஆளுமை. இந்த ஆளுமை திறனை இது வெறும் கண்காட்சி மட்டுமல்ல, பிள்ளைகளினுடைய அறிவுத்திறன் அவர்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்துகிறது, நினைவாற்றலை வெளிப்படுத்துகிறது, அவர்களுடைய ஆளுமை திறனை வெளிப்படுத்துகிறது. அப்படி என்றால் இது 3 நாளில் மிகப்பெரிய பயிலரங்கம், பயிற்சி பேரரங்கம் என்றுதான் இதை சொல்ல வேண்டும். அப்படி ஒரு பயிற்சி பாசறையை, ஒரு பட்டறையை உருவாக்கி தொடர்ந்து 16 ஆண்டுகள் முன்னெடுக்கிற என் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் என்னுடைய மாமா வேலுமணி அவர்கள், என் உயிர் தங்கை இசைமொழி அவர்களுக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து முன்னெடுங்கள். நீங்கள் உங்கள் பின்பு நிழல் போல நாங்கள் தொடர்ந்து என்றென்றும் வருவோம். நாம் ஒரே நோக்கத்திற்காக வெவ்வேறு தளத்தில் நின்று இயங்குகிறவர்கள். எங்களுடைய களம் வேறு. என் தம்பி உட்கார்ந்துருக்கான், 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டுக்காக போராடும் போது அந்த அலங்காநல்லூரில் போட்ட வழக்கு, அதில் 60-70 பேர் இவங்க இயக்கத்தை சேர்ந்த இந்த அவர்களோடு எல்லாம் சேர்ந்து ஒரு வழக்கு, 7 ஆண்டுகளாக அந்த வழக்கை, ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு என்று சொல்கிற அரசு இன்று வரை அந்த வழக்கை இழுத்தடிக்குது. இப்போ எனக்கு எத்தனை வழக்கு இருக்குன்னு நீங்கள் நினச்சி பார்க்குறீங்க? 138 வழக்கு இருக்கு. எனக்கு முன்னாடி எனக்கு மூத்தவர் ஒரே ஒருத்தர் இருக்கார், என்னை மிஞ்சி இருக்கிறவர் அண்ணன் நக்கீரன் கோபால், அவர் 200, நான் 138. அநேகமாக நான் இன்னொரு நாள் இந்த ஒரு 2 ஆண்டுகளில் இன்னொரு 10-20 வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இருக்குது. அப்போ நான் 150 தொடுவேன், அவர் என்னை விட ஒரு 50 வழக்கு கூட வச்சுருப்பார். இப்போ எவமே செஞ்சுரி அடிக்கிறோம்பாங்கல்ல, நாங்களும் ஒரு செஞ்சுரி அடித்து தான் இருக்கோம். அதனால ஒரு கோட்பாடு தான் என் உடன் பிறந்தார்களுக்கு சொல்லுவேன், வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு, தடை என்றால் அதை உடை, சிறை என்றால் அதை நிறை. அதான் நம்ம கோட்பாடாக இருக்கணும். ஒன்றுக்கும் பயப்படக்கூடாது, அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கு கிடையாது என்கிற அந்த முழக்கத்தை முன் வச்சுட்டு செய்யணும்.
வரலாற்றிலிருந்து நாம் தெளிவு பெறுவோம். அதற்கு இது மாதிரி நிகழ்வுகள் தொடர்ந்து நடக்க வேண்டும். தொடர்ந்து செய்கிற என் மாமாவையும் என் தங்கை இசைமொழியும் நான் உள்ளன்பு கொண்டு குளமாற வாழ்த்துகிறேன். தொடரட்டும் உங்கள் பணி, சிறக்கட்டும் தமிழ் இனம். இனி புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நமது வெற்றியும் அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நன்றி, வணக்கம். வாங்க வாங்க. உங்களுடைய இதெல்லாம் நான் பார்க்கிறேன், நீங்க பேசுறதெல்லாம் கேட்கிறேன். தமிழின் சிறப்பை எட்டு திக்கும் கொண்டு செல்லும் செந்தமிழின் சீமான் அண்ணன் அவர்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களும். சரி, மகிழ்ச்சி. யுஆர்சி ஸ்கூல். ஆதி தமிழர்கள் உணவு முறை கிடைத்த உணவை உண்ணும் பழக்கத்தையோ அல்லது சுவைக்காக மட்டுமே உண்ணும் பழக்கத்தையோ கொண்டதல்ல. எந்த உணவை எப்படி, எவ்வளவு, எதற்காக, எந்த வரிசையில் உண்ண வேண்டும் என்ற நெறிமுறைகளை பின்பற்றினர். இதன் சான்று 10 பாட்டு, 8 தொகை, ஆசார கோவை, பதார்த்த சிந்தாமணி போன்ற நூல்களிலும் இடம்பெற்றுள்ளது. முதலாவதாக எந்த வகையான உணவை உண்டார்கள் என்பதை பார்ப்போமா? பழந்தமிழர்கள் உடலுக்கு அறுசுவையையும் எதிர்ப்பு சக்தியையும் ஆற்றலையும் தரக்கூடிய உணவை உண்டார்கள். உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் துரித உணவுகளை தவிர்த்து நன்மை தரும் ராகி, குதிரைவாளி, கேழ்வரகு, கருப்பு கவுனி அரிசி போன்ற தானியங்களை அதிகமாக உண்டார்கள். அடுத்ததாக எவ்வளவு உணவை உண்டார்கள் என்பதை பார்ப்போமா? எந்த உணவாக இருந்தாலும் அரை வயிறு திட உணவும் கால் வயிறு திரவ உணவும் கால் வயிறு காலியாகவும் இருக்கும்படி உணவை உண்டார்கள். இதன் மூலம் ஜீரண மண்டலம் சரிவர செயல்படுகிறது. அடுத்ததாக எப்பொழுது உணவை உண்டார்கள் என்பதை பார்ப்போமா? காலை உண்ணும் முதல் உணவு சூரியன் உதயத்திற்கு பிறகு 1.5 மணி நேரத்திற்குள்ளும், 2 கால உணவு சூரியன் உதயத்திற்கு பிறகு 6 மணி நேரத்திற்குள்ளும், 3ஆம் கால உணவு சூரியன் மறைந்ததற்கு பிறகு 1 மணி நேரத்திற்குள்ளும் உணவை உண்டார்கள். இதன் மூலம் அல்சர் மற்றும் கேஸ்ட்ரைட்டிஸ் போன்ற நோய்கள் வராமல் தவிர்க்கலாம். இதைதான் இன்று நவீன மருத்துவத்தில் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் என்று குறிப்பிடுகிறார்கள். அடுத்ததாக எப்படி உணவை உண்டார்கள் என்பதை பார்ப்போமா? 2 கால்களையும் மடித்து தரையில் அமர்ந்து உணவை உண்டார்கள். இதன் மூலம் வயிற்றுக்கு செல்லும் இரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது. இதைதான் இன்று ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் உறுதி செய்துள்ளது. அடுத்ததாக எந்த வரிசையில் உணவை உண்டார்கள் என்பதை பார்ப்போமா? பழந்தமிழர்கள் வாழை இலையில் உணவை உண்டார்கள். வாழை இலையில் உள்ள பச்சையம் வயிற்று புண்ணை ஆற்றுகிறது. உமிழ்நீரை சுரக்க முதலாவதாக இனிப்பு முதலில் பரிமாறப்படுகிறது. பிறகு உணவு குழாயை தன்மைப்படுத்த பருப்பும் நெய்யும் மண்ணத்துடன் பரிமாறப்படுகிறது. சத்துக்கள் நிறைந்த காய்கறிகளும் குழம்பும் பரிமாறப்படுகிறது. இவை அனைத்தையும் சரிக்க ரசம் பரிமாறப்படுகிறது. இறுதியாக உணவு குழாயை சுத்தம் செய்ய நுண்ணுயிர்கள் நிறைந்த பசும் தயிர் பரிமாறப்படுகிறது. பழங்கால தமிழர்களின் பாரம்பரியம் இக்காலத்திற்கு மட்டுமல்ல, எக்காலத்திலும் சிறந்த உணவாகும். எனவே பாரம்பரியத்தை காப்போம், நலமுடன் வாழ்வோம். அப்படியே வாழ்த்துக்கள். மருதம் நெய்தல் பாலை. குறிஞ்சி என்று பார்த்தோம்னா மலையும் மலை சார்ந்த இடங்களை வந்து விவதின்னு சொல்றோம். இந்த நிலத்தில் வாழ்ற மக்களை வந்து உறவர் புறத்தியர் என்று அழைக்கிறோம். இவங்களோட முக்கியமான தொழில் வந்து பார்த்தோம்னா தேனெடுத்தல். இவங்க பயன்படுத்துறது வந்து திணை அரிசி. அடுத்ததாக முல்லை. முல்லை என்று பார்த்தோம்னா காடு சார்ந்த பகுதிகள் வந்து மருதம் அப்படின்னா வயலும் வயல் சார்ந்த பகுதிகள். பண்டைய தமிழர்களை வந்து உழவர்களாக தான் அங்கே இருந்தாங்க. இப்போ வந்து அங்கே இருக்கிற வயல்கள் எல்லாத்தையும் அழித்து தான் நம்ம இப்போ மனைகளும் தொழிற்சாலைகளும் கட்டிட்டு வரோம். இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா உழவர்கள் கம்மியானது மட்டும்தான். ஏன்னா உழவர்களை வந்து நம்ம ஊக்குவிக்காதது தான். நம்ம குழந்தைகளிடம் வந்து பெரிய வீடு வாங்கணும், மனை வாங்கணும் அப்படிங்கிறத விட நம்ம ஒரு உழவராகணும் அப்படின்னு நம்ம யாருமே சொல்லாதது தான். அப்படி நம்ம உழவரை ஊக்குவித்தால் மட்டும்தான் இப்படி இருக்கிற ஒரு அசந்த சூழல்ல இருந்து மீண்டும் வந்து நம்மளுடைய நாட்டை வந்து இந்த மாதிரி பச்சை பசேல்னு ஆக முடியும். அதனால நம்ம எப்பயுமே உழவர்கள் இது வந்து நன்கு வளையக்கூடியதாக இருக்கு.
இதுதான் இதோட செயல்பாடு அப்படின்னு கருதப்படுது. இது மொத்தம் வந்துட்டு 72 வகைகளாக சுத்த முடியும் அப்படின்னும், இதை 2 வகையாக பிரிக்க முடியும் அப்படின்னும் இருக்கு. ஒன்று வந்துட்டு ஒற்றை கம்பு சுற்றாகவும், இன்னொன்று வந்து 2 கம்பு சுற்றாகவும் இருக்கு. அதே போல இதையுமே வந்துட்டு நம்ம 72 வகையிலும் அது 2 ஒதுக்க முடியும் அப்படின்னு இருக்கு. இதோட பேர் வந்து குறுந்தடி அப்படின்னு. எதனால அப்படின்னா இதை விட இது குறுகிய அளவில் இருக்கிறதுனால குறுந்தடி அப்படின்னு பெயர் பெற்றிருக்கு. இது எல்லாமே பெரும்பாலும் நம்ம கோள்கள் எல்லாம் பார்த்துருப்போம். இது வந்து இந்த காலகட்டத்திலையும் கொண்டுட்டு வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தினால இனிமே படம் இல்லாம பயிற்சி பெற்று வராங்க. இது வந்துட்டு பெரும்பாலும் கோவில்கள் அன்ன சந்திரங்கள் எல்லாமே சுற்றுலா பார்க்க முடியும் அப்படின்னும், இளைஞர்கள் வந்து ஆவலோடு கற்கக்கூடிய கலையில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து சுழல் வாழ்வீச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்த்துக்கள். சிலப்பதிகாரத்தில் ஒரே 5 இதில் வச்சுட்டாங்கன்னா 5 காண்டாங்கல்ல கோவலன் கண்ணகி திருமணம் மாதவி காட்சிப்படுத்தப்பட்டுள்ள சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் மிக முக்கியமான வரைக்கும் பூம்புகாவணிகம். பூம்புகாவணிகம் கடற்கரை ஓரமா அமைந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல முத்து மகிழ்ச்சிடா. நல்ல சார், நீங்க இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கிறது எனக்கு பெருமையாகவும் மகிழ்ச்சியாக இருக்கு. ஒரு 8 இதுல முடிச்சிட்டாங்கன்னா சிலப்பதிகாரத்தை. வணக்கம் ஐயா. என் பெயர் டி சாயஸ்வி. நான் ஈவாசி பள்ளியில் படிக்கிறேன். நீங்கள் பார்க்கும் காட்சி தான் முல்லைக்கு தேர் கொடுத்த வள்ளல் பாரி என்கிற காட்சி. பொதுவாக புலவர்கள் எல்லாம் மன்னர்கிட்ட பாட்டு பாடி பரிசுகளை பெறுவாங்க. ஆனா பாரி மன்னர்கிட்ட மட்டும் பாட்டு பாடி பரிசையும் பெறுவாங்க, அதோட சேர்த்து புதையலவே பெறுவாங்க. பொதுவாக பாரி மன்னர் நகர்வலம் செல்வது வழக்கமா வச்சிருப்பாரு. அப்படி ஒரு நாள் நகர்வலம் செல்லும் போது ஆளிக்காற்றே புரட்டி போட்ட மரங்களுக்கு நடுவுல ஒரு சிறிய செடி ஒண்ணு அங்கும் இங்கும் மாறிக்கொண்டிருந்தது. அந்த மன்னர் அந்த செடியின் அருகே வந்தார். அந்த செடி மன்னரை பார்த்து, மன்னா, எனக்கு அருகில் பற்றி படர எந்த பொருட்களுமே இல்லை, என்னை காக்க மாட்டீர்களா என்று ஏங்கியபடி மன்னருக்கு தோன்றி இருக்கிறது. உடனே மன்னர் தன் தேரை வந்து இங்கு நிற்கும்படி தேரோடிடம் ஆணையிட்டார். அதுபடி தேரோடியும் ஆணையிட்டபடியே குதிரையை அவுத்து விட்டு தேரை இங்கே வந்து நிறுத்தினார். சிறிது நேரம் கழித்து பார்த்த மன்னர் குதிரையை காணவில்லை. எங்கென்று பார்த்தா தன் கோட்டைக்கே சென்று விட்டது. கோட்டையில் குதிரை பார்த்த மக்கள், எங்கே குதிரை மட்டும் வருகிறது, ராஜாவை காணும், தேரோட்டை காணும் என்று காட்டுக்குள் அங்கும் இங்கும் தேடினார்கள். அப்போதுதான் இந்த மகிழ்ச்சியான காட்சியை அவர்கள் கண்டார்கள். அதுதான் முல்லைக்கு தேர் தந்த பாரி. அன்று முதல் இன்று வரை முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி என்று நாம் பெருமையாக கூறுகிறோம். நன்றி ஐயா. தயாரித்து தமிழ்நாடு வர சப்ளை பண்ணியிருக்கிற இந்த இதுக்கு வந்திருக்கிறவங்க இங்கே கடை வச்சுருக்கிறவங்க உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கலாம். ஒரு வாழ்த்துவோம். நந்தா சித்தா கல்லூரி மாணவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். கொங்கு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். உள்ளரங்க வெளியரங்க நிகழ்வுகளை பங்கேற்ற மாணவர்கள் வருமாறு கேட்டுக்கொள்வோம். தமிழரின் மாணவர்கள் அனைவரும் மேடைக்கு அருகே வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தமிழரின் மாணவர்கள் அனைவரும் மேடைக்கு அருகே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
சிக்கன அரசு கலை கல்லூரி மாணவர் நாகராஜ் ஊக்க பரிசு 1000 பெறுகிறார். அவரை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். மாணவர் ஒற்றுமைக்கு களம் அமைப்போம், புதியதோர் தமிழகம் படைப்போம். மாணவர் ஒற்றுமைக்கு களம் அமைப்போம், புதியதோர் தமிழகம் படைப்போம். மாணவர் ஒற்றுமைக்கு களம் அமைப்போம், புதியதோர் தமிழகம் படைப்போம்.